நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நேர்ந்தது காஷ்யபரே? பிரஜாபதி, கவலைக்கு இடமேதும் இல்லை. தாட்சாயணிக்கு வலிமையான மருந்தளித்திருக்கிறேன். இன்னும் சில கணங்களில் மூர்ச்சை கலைந்து எழுவாள். ரிஷி ஆங்கீரசரும் சத்பீசரும் வந்த வண்ணம் இருப்பார்கள். நம் புதல்வி இன்னும் தயாராகவில்லை. நேரமில்லை, ஆகையால் இவளுக்கு அலங்காரம் நடக்கட்டும். சுவாமி, இத்தகைய மூர்ச்சித்த நிலையில் இருப்பவளை எவ்வாறு அலங்கரிக்க இயலும்? ஏன் இயலாது? ரிஷி காஷ்யபர் நம்மிடம் இவள் கண் விழிப்பாள் என்று கூறினாரே. மாப்பிள்ளை வீட்டார் வரும் நேரம் நெருங்கிவிட்டது. முகூர்த்த நேரம் எவருக்காகவும் காத்திருக்காது. இன்றைய சுப முகூர்த்தம் சில க்ஷணங்களே இருக்கும். அதனை நான் இழக்க முடியாது. காலத்தோடு நாம் போட்டியிட வேண்டியுள்ளது. அதனை மறக்க வேண்டாம். நம்முடைய புதல்விகள் இவளுக்கு அலங்காரம் செய்யட்டும். தாட்சாயணியை சூழ்ந்த சங்கடம் எப்போது விலகும் ஈசனே? நிச்சயம் நடந்துவிட்டால் நிரந்தர சங்கடம் அல்லவா சூழ்ந்துவிடும்? மாப்பிள்ளை விட்டார் வந்து விட்டார்கள். தாமதிக்காமல் இவளுக்கு அலங்காரம் நடக்கட்டும். ரிஷி காஷ்யபரே, தாட்சாயணியின் மயக்கம் விரைவில் தெளிந்துவிடும். அவர்களை வரவேற்க நான் செல்கிறேன். நாராயண நாராயண. பிரபு பிரபு, சிவபெருமான் ஒவ்வொரு கணமும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார். மானிட உருவில் அன்னை தாட்சாயணியை சந்திக்க சம்மதம் தெரிவித்தார். இருப்பினும் மானிட உருவில் நான் தாட்சாயணியை சந்திப்பதில் ஐயமில்லை, விவாகம் புரிய மாட்டேன் என்கிறார். தாட்சாயணியின் சங்கடத்தை மாத்திரமே அகற்ற விழைகிறார். அவரது செயற்பாடுகள் என் அறிவிற்கு அப்பாற்பட்டவை. தேவரிஷி, ஈசன் எளிமையானவர். எனினும் அவரை உணர்தல் எளிதன்று. அவர் தேவர்களின் அதிதேவராவார், மகாதேவர் ஆயிற்றே. தாம் தாட்சாயணியை ஈசன் நெருங்கும் மட்டும் பொறுத்திருங்கள். தன்னால் அவர்கள் இருவரும் இணையும் காலமும் சந்தர்ப்பமும் உருவாகும். இனி நான் ஓய்வெடுக்கும் நேரம் நெருங்கியது தேவரிஷி. ஏனெனில் எனது லீலை இத்துடன் முடிந்தது. சிவலீலை துவங்கியது. இருப்பினும் சுவாமி, ஈசன் உணர்ச்சிகளில் ஆழ்ந்துள்ளார். இந்நிலையில் தம் உதவியின்றி அவரது லீலை அரங்கேறுமா? அவரது நிலையை தவறாக மதிப்பிட வேண்டாம். மகாதேவர் சர்வ நிலையிலும் சகல கலைகளிலும் நிபுணராவார். மெய்ஞானி, மகாயோகி, சித்த புருஷர், ஈசன் யாதுமானவர். சிந்திக்காது அவரது லீலைகளைக் கண்டு ரசித்த வண்ணம் இருங்கள். ஈசனின் திருவிளையாடல்களை இந்த சிருஷ்டியானது உணரும் சமயம் நெருங்கியது. இனி ஈசனின் விஸ்வரூபத்தை கண்டு களிக்க தயாராகுங்கள் தேவி. மாப்பிள்ளை விட்டார் வருகிறார்கள்.
பிரஜாபதி இத்தகு வரனை ஏன் தேர்ந்தெடுத்தார்? அனைவரிலும் தன் மனதுக்கு உகந்த மகளுக்கு எதற்கு இத்தகைய அநீதி இழைத்தார்? அழகில் சிறந்த தாட்சாயணிக்கு அமைய பொருத்தமற்ற முகம் கொண்ட இவரை வரனாக எவ்வாறு நிர்ணயித்தார்? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அழகில் சிறந்த தாட்சாயணிக்கு அமைய பொருத்தமற்ற முகம் கொண்ட இவரை வரனாக எவ்வாறு நிர்ணயித்தார்? பிரசுதி, முகூர்த்த நேரம் சென்று கொண்டிருக்கிறது. வந்தவர்களை உபசரியுங்கள். எதற்கு இந்த தயக்கம்? வரவேற்று உபசரியுங்கள். சத்தியை அலங்கரிக்க உங்கள் அன்னை சென்றிருக்கிறாள். சத்திக்கு சில தினங்களாக உடல்நிலை சரியில்லை. பெற்ற அன்னை அல்லவா, கவலை கொண்டுள்ளாள். பிரசூதியின் மனநலமே பாதித்ததாக தெரிகிறது. அவ்வாறு ஏதுமில்லை.
தக்ஷனின் அரண்மனை தம்மை வரவேற்கிறது. ரிஷிகளே, நம் மதிப்பிற்குரிய விருந்தினர்களை நம் விருந்தினர் மாளிகையில் தங்க வையுங்கள். விரைவில் நான் அங்கு வருகிறேன். ஆணைப்படி பிரஜாபதி. வரவேண்டும் மகரிஷி. விருந்தினர் மாளிகைக்கு சென்று இளைப்பாறலாம். அக்கா, சதிக்கு இத்தகைய அநீதி ஏன் இழைக்கப்படுகிறது? கவலை கொள்ளாதே ரேவதி. தாட்சாயணிக்கு சத்பீசனோடு விவாகம் நிகழ்வதை ஒருபோதும் நம் அன்னை அனுமதிக்க மாட்டார்கள் என்பது உறுதி. வாழ்வை நிர்ணயிப்பவர் இறைவன். நம் புதல்விக்கு விதிக்கப்பட்டதை ஏற்பதே சாலச் சிறந்தது. புதல்விகளுக்கு அவர்களது தந்தையே இறைவனாவார். எனினும் தாம் இன்று நிகழ்த்தி இருப்பதை ஒரு சத்ருவே நிகழ்த்த இயலும் சுவாமி. என்ன கூறினாய்? நான் சத்ருவா? நான் என் அன்பிற்குரிய மகளின் விவாகத்தை இறைவனின் ஆசையோடு செய்யவில்லை என்று என்னை பார்த்தா கூறுகிறாய்? அவள் சிவன் மீது கொண்ட விருப்பத்தினால் இந்த சிருஷ்டியில் அவள் களங்கம் அடைந்திருக்கிறாள். அவளுக்கு ஏற்ற வரனை இங்கு தேடுவது. அவளை எவர் மணமுடிப்பார்? என் நிலையில் நீ யோசித்திருந்தால் அப்பொழுது புரியும். இதனினும் சிறந்த யோசனையை நான் கூறவா? மகளின் அன்பினால் நிறைந்த தம் உள்ளத்தை தாம் கல்லாக்கிக் கொண்டு தாட்சாயணிக்கு இந்த சங்கடத்திலிருந்து நிரந்தர முக்தி அளித்திருக்கலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதனினும் சிறந்த யோசனையை நான் கூறவா? மகளின் அன்பினால் நிறைந்த தம் உள்ளத்தை தாம் கல்லாக்கிக் கொண்டு தாட்சாயணிக்கு இந்த சங்கடத்திலிருந்து நிரந்தர முக்தி அளித்திருக்கலாம். ஏனெனில் இன்று தாம் அவளுக்கு அளிக்கவிருக்கும் வாழ்வானது நாம் அன்று ஜலசமாதி அடைந்திருந்தால் இந்த முடிவிலும் சிறந்ததாகவே இருந்திருக்கும். பிரசுதி, என்னை இன்று தடுக்க வேண்டாம் சுவாமி. நான் உரைப்பதே சத்தியம். அன்றொரு நாள் தம்மோடு நானும் ஜலசமாதி ஏற்க நிர்ணயித்த காரணம் சிவன் போன்ற ஒரு சித்தனுக்கு எனது புதல்வியை மணமுடிக்க விரும்பாததே. எனினும் தாம் இன்று தாம் எனது மகளுக்கு வரனாக என் கண் முன்பு நிறுத்தியவர் ஒரு அன்னையாக எனது உள்ளம் கண்டதும் நடுங்கும் அளவு குரூர தோற்றம் அல்லவா கொண்டிருக்கிறார். அவரை கண்டதும் மனதில் அச்சம் எழுகிறது. தாட்சாயணியை எவ்வாறு அவருக்கு மனம் புரிவிப்பது? இல்லை சுவாமி, சாத்தியமல்ல. நான் எனது புதல்விக்கு எக்காலத்திலும் இத்தகு சாபத்தை அளிக்க இயலாது.